ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை ரவையில் கிச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் 1/4 கிலோ கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். கேரட் பீன்ஸு 100 கிராம் வேக வச்சு வச்சுருக்கிறேன். பட்டாணி ஒரு 75 கிராம் வேக வச்சு வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அப்புறம் என்னோடய சேனல் எல்லோரும் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வடைச்சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு நிறைய போட்டுக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10 போடுறேன். அது உங்களோட பிரியம், நீங்கள் பிரியப்பட்டால் போட்டுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் குழந்தைங்க நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காக நான் போடுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா? 10 முந்திரி போட்டுக்கலாம். பச்சை மிளகா நான் 2 எடுத்து வச்சுக்கிறேன், அது போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சிருக்கிறேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கேரட் பீன்ஸுக்கும் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம், பட்டாணிக்கும் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். அதனால் இந்த வெங்காயத்துக்கு அளவாக கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோக்கான கொஞ்சமாக போடுறேன். பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், சரிங்களா? மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வதக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். பச்சை வாசம் அடிக்குதான்னு பார்த்துக்கோங்க. தக்காளி வாசம் அது வாசம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த வேக வச்ச பட்டாணி போட்டுக்கலாம், சரிங்களா? இந்த கேரட் பீன்ஸும் வேக வச்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வதக்குங்க. நம்ம எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டோம். ஒரு தண்ணி கூட இல்லை, நல்லா சுத்தமாக வதக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ சம்பா ரவைக்கு 1 லிட்டர் தண்ணி காய வச்சுருக்கிறேன் பக்கத்தில். அதில் ஒரு 3/4 லிட்டருக்கு மேலே நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம கொதிக்கிற தண்ணிங்கிறதுனால நம்ம இடையில வேணாலும் சேர்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் போதுமான்னு பாருங்கள். போதும், நல்லா கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நம்ம ரவை போட்டு இது பண்ணும்போது கரெக்டாக நமக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சட்னி சாம்பார் வச்சு தான் சாப்பிட போகிறோம். அதனால் அதுக்கு பார்த்து கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க, நார்மலாக பார்த்து போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகா போட்டதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு நீங்கள் பச்சை மிளகாத்தூள் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த விதையை எடுத்துகிட்டு ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்காது. அது உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் பிரியம் போல் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சம் தேவைப்படுது, நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வெண்ணி தண்ணியே ஊற்றுனதுனால உடனே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அர்ஜெண்ட்டாக சாப்பாடு ரெடி பண்ணணும், உடனே ரெடி பண்ணால் பக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி காய வச்சிட்டோம்னா நம்ம இது ரெடியாக இருக்குள்ள அந்த தண்ணி காஞ்சிடும், டக்குன்னு ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. நான் வந்து இப்போ ரவையை போட்டுக்கிறேன். இந்த ரவை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து வறுத்துருக்குறேன். நெய் ஊற்றி வறுத்துருக்குறேன் 2 ஸ்பூனு. நீங்கள் நெய் ஊற்றுறதுனா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நெய் ஊற்றிக்கலாம், இல்லைனா ஆயில் பயன்படுத்துகிறனாலும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எதுனாலும் ஓகே தான். ஆனால் வறுத்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அடுப்பு வேணால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நம்ம ரவையெல்லாம் போட்டுட்டோம். போட்டு இப்படி இருக்குது, தண்ணி இப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம்.
வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கொதிக்க வச்சு அது தேவைப்பட்டால் நம்ம கலந்துக்கலாம். இல்லை சரியாக இருக்குன்னா விட்டுடலாம். சரிங்களா? பாருங்கள், மூடி போடுறேன். டைம் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஈரத்தன்மையாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகணும் இல்லையா? அதனால தான் நைட்டு சாப்பிட்றதுனால நல்லா வெந்து சாப்பிட்டோம்னா தான் உடம்பு வயிற்றுக்கு ஜீரணமாகும். அதனால் அந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்கல, நல்லா இருக்குது. இது வந்து நான் 4 பேருக்கு போட்டிருக்கிறேன். இதுவே அதிகமாக தான் இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்து அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. 1/4 கிலோ சம்பா ரவை, 100 கிராம் கேரட் பீன்ஸு, 75 கிராம் பட்டாணி போட்டிருக்கிறேன். காலையிலே ஊற வச்சு ஒரு 2 விசில் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. நீங்களும் பார்த்து அதுக்கு தக்கன செஞ்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மிலே தான் வச்சுருக்கிறேன், அதிகமாக வைக்கல. சிம்மிலே வச்சு நம்ம 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், மறுபடியும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு போதும் அப்படின்னா விட்டுருங்க. இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த குறை தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து அந்த குறை தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நைட் சாப்பிட்றதுனால நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி நல்ல கொல கொலன்னு சாப்பிடும்போது நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொலகொலப்பாக செய்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து நைட்டு பண்ணுறோம். நீங்கள் பகலில் பண்ணுறீங்கன்னா 3/4 லிட்டர் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டேன். அதுமாதிரி பெரியவங்க சாப்பிட்றாங்க வீட்டில் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா திருப்தியாக நைட்டுக்கு நல்லாயிருக்கும் வயிறு. நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கிறேன். இதுக்கு அடுத்துமே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி இழுத்துருச்சு, சரியான அளவு இருக்குது. இப்போ வந்து நம்ம மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? மல்லித்தலை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிடுங்க. அப்போ தான் எடுத்து வைக்காமல் அப்படி சாப்பிட்ருவாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம இப்போ அருமையான கோதுமை ரவையில் கிச்சடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.